வணக்கம் ஃபெல்லாஸ். ஆத்லீட் பயணத்துல இன்னைக்கு நாள் 7. இன்னைக்கு நான் அத்லீட்டா இல்லைனாலுமே ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்கு. என்ன கதைங்கிறத போக போக பாருங்க. இதோ இந்த கோவிந்தன் இருக்கான் பாருங்க. இவன் வந்து காலையில ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி குடுத்தான். அவனோட கொஞ்சம் பேச்ச போட்டுட்டு இருந்தேன். கோவிந்தன் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ல மஜாவா வந்தான். ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆனா அவன் சைக்கிள் வந்து அத விட மஜாவா இருந்தது. அவன்கிட்ட சைக்கிள வாங்கி 2 ரவுண்டு நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே, சைக்கிள் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே புடிச்ச விஷயம் எனக்கு. அதனால ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறதுனால ஒரு மாரி குதூகலம் ஆயிட்டேன். நம்மளுக்கும் கரண்ட்டுக்கும் செட்டே ஆகாது போல. எப்பலாம் நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம் அப்பலாம் பார்த்தா கரண்ட் போயிரும். எதுலயுமே சார்ஜ் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமா எல்லா எலக்ட்ரானிக்ஸையும் தூக்கி போட்டு எங்க அம்மா கடைக்கு கிளம்பிருவேன். ஸோ இன்னைக்கும் அதான் டூயிங்கு. நண்பர்களே, வீட்லேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சைட் குவெஸ்ட் நெறைய குடுக்குறாங்க. பட் ஆனா சைட் குவெஸ்ட்லாம் முடிச்சா எந்த ரிவார்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் பார்த்துக்கலாம். அமுதம் கஃபே மாதிரி என்னோட ஃபேவரட்டான காஃபி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட கடை தான். எப்போ போனாலுமே காஃபி இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சைட் டாஸ்க்லாம் நிறையா இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இந்த சைட் டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபெலாஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் சாக்லேட்னாலே ரொம்ப ஒரு லைக்கு. ஸோ அதனால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 12th நம்மளோட ஒரு அட்டி போட்டிருந்தோம். ஒரு சில கதைகளாக பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி, அட்டி வந்து நிறைவு பண்ணலாம் அப்படின்ட்டு காஃபி கடைக்கு போனோம். மஜாவான கிளைமேட்ல மஜாவான காஃபி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே, நானும் படிக்கிறேன் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நாளைக்கு வேற எக்ஸாமு, என்ன கதைன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாளைக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.